தான் நீங்க முக்கியமா ஒரு கரெக்ட் ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்றாங்க. எஸ் ஆனா அவங்களே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் கேக்குறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ணா 2 லட்ச ரூபாய் கேக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசரால சின்ன பட ப்ரொடியூசரால அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆக்சுவலி என்னன்னா அவங்க பேமெண்ட் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி தானே நீங்களாம் அவங்கள மீறி தானே அவங்களாம் வருவாங்க. நீங்க எங்களை போஸ்ட் எடுத்தாலோ வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க தானே எங்களை ப்ரொமோட் பண்றீங்க. அவங்களாம் இப்போ வந்தவங்க பாதிலே காணாம போயிடுவாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கீங்களே, ஸோ கண்டிப்பா நீங்க எங்களை வேற லெவல் கொண்டு போவீங்க. ஸோ அவங்களே நம்புறோம். பட் அது அவங்கள விட ஒரு படி மேலவே நான் உங்க எல்லாருமே நம்புறோம் நாங்க. இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு திரையரங்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஜிஎஸ்டி கம்மி பண்றாங்க. இப்போ 100 ரூபாய் கீழே இருக்க டிக்கெட்லாம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணா டிக்கெட் விலை அவங்க குறைப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு திரையரங்கு? இல்லை, நம்ம ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான். நான் வந்து இதில் நடுநிலை அப்படின்றத விட ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லணும். இன்றைக்கி ஒரு தேட்டர் ரன் பண்ணுறது, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட்டர்ஸ் அங்கங்கே லீஸுக்கு எடுத்து ரன் பண்ணி சர்வே பண்ணுறது திணறாங்க. சில நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே நார்மலாக தேர்ட் பர்சன் அது பார்க்கும்போது சரி, மெயின்டெனன்ஸ் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி அதிலேருந்து டோட்டலாக எம்ப்ளாயீஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மினிமம் இந்த அளவு வரணும், வந்தால் தான் ஒரு ஷோ ரன் பண்ண முடியும்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அதை புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ப்ரொடியூசர் எஜுகேட் பண்ணி மேபி ஒரு படத்தை பிக்கப் பண்ண வைக்கிற வரைக்கும் கொஞ்சமாக நம்ம டிக்கெட்ஸோ அல்லது அதுக்கான ஒரு ஹையரிங்கோ நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ நாம் மியூச்சுவலாக தான் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம இங்கே ஜெயிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா அவங்க மல்டி க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயிச்சு பெருசாக போனவங்க வேறு, அவங்க சேஃப். இன்றைக்கி இந்த தொழில் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், இப்போ எப்படி நாம் சினிமான்னு இருக்குமோ அதே மாதிரி அவங்க சினிமா தேட்டரும் சினிமா தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்கணும். பெரிய படங்களுக்கும் ஒரே டிக்கெட் வேலை, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கும் ஒரே டிக்கெட் வேலைன்னும் போது அதில் எப்படி மக்களால் அதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பாக கஷ்டம் தான். அதனால தான் இப்போ நமக்கு டெலிகிராம் மாதிரியான சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமாக படம் பார்க்குறது அதிகமாகிட்டு இருக்குது. அது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா யாருக்குமே அதில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட்டு அவங்களுக்கு டேட்டா, மொபைல் டேட்டா இருந்தாலும் ஒய்ஃபை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க எஃபர்ட் எடுக்கணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி வந்தால் நல்லா இருக்கும்ன்றதான் நாங்கள் சொல்ல முடியும். நம்ம ஜஸ்ட் குரல் கொடுக்கலாம், பட் அவங்க தான் ஹேவ் டு டூ.